வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் ஒரு மகனாகிய யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா ஒரு கானானிய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். நண்பர்களே, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக தன்னுடைய சேவகனை அனுப்பின போது, எனக்கு ஆணையிட்டு கொடு, இந்த கானானியர்களினுடைய குமாரத்திகளிலிருந்து என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன் என்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்று ஆபிரகாம் சொன்னதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். ஈசாக்கு ஒரு விசை யாக்கோபை பார்த்து, இந்த கானானிய பெண்களை நீ திருமணம் செய்யக்கூடாது என கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே யூதா ஒரு கானானிய பெண்ணை பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்கின்றான். இப்பொழுது யூதாவுக்கு 3 ஆண் மகன்கள் இந்த கானானிய பெண் மூலமாக பிறக்கின்றார்கள். அவருடைய பெயர் என்னவென்றால் ஏர், ஓனான், சேலா என்று 3 மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 3 பெயர்களையும் உற்று நோக்கினால் அவைகள் இஸ்ரேல் மக்களின் பெயர்களைப் போல இல்லை, தேவனை அறியாத மக்களுடைய பெயர்களைப் போல இருக்கின்றது. இப்பொழுது காலம் சென்ற பிறகு தன்னுடைய முதல் மகனாகிய ஏருக்கு யூதா தாமார் என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி வைக்கின்றான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே கர்த்தர் அவனை கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனை தேவன் கொன்று போடுகிறார் என்று இருக்குமானால் அவன் நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்திருப்பான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக யூதாவின் முதல் மகனாகிய ஏர் மரித்து போனான். ஆனால் அந்த காலங்களில் ஒரு லேவியரின் திருமணம் என்கின்ற ஒரு வழிமுறை இருந்தது. அது என்னவென்றால், ஒரு ஆண்மகன் மரித்து போகும்போது அவனுடைய சகோதரன் அந்த விதவையை திருமணம் செய்து அவளை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம். ஆகவே யூதாவின் 2வது மகன் ஓனான் இப்பொழுது தன்னை விட்டு போய்விட்ட சகோதரனுடைய மனைவியை இப்பொழுது திருமணம் செய்து அவளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஓனானுக்கோ இது பிடிக்கவில்லை. ஏன் என்னுடைய சகோதரனுடைய மனைவியை நான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சுயநலமாய் யோசிக்கின்றான். ஆகவே அவனும் ஆண்டவருடைய கையினாலே மரித்து போய்விடுகின்றான். இப்பொழுது யூதா 2 முறை விதவையாய் போன தாமாரை, அவனுடைய மருமகளை அவளுடைய தகப்பன் வீட்டிற்கு அனுப்பிவிடுகின்றான். போகும்போது சொல்லி அனுப்புகின்றான், என்னுடைய 3வது மகன் சேலா வளர்ந்த பிறகு நிச்சயமாக உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால், இந்த 3வது மகனையும் நான் இழந்து போவேன் என்று அவன் பயப்பட்டதுதான் காரணம். எப்படியோ தாமார் தன்னுடைய மாமனார் எப்படியாகிலும் 3வது மகனை தனக்கு திருமணம் செய்து வைப்பார் என்று நம்பிக்கையோடு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டாள். ஆனால் மாதங்கள் ஆனது, பல நாட்கள் ஆனது. இந்த சேலா தாமாருக்கு திருமணம் செய்து வைக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் இந்த கதையிலே கொஞ்சம் சங்கடமான ஒரு காரியம் நடைபெறுகின்றது. ஒரு நாளிலே யூதா திம்னா என்கின்ற இடத்திற்கு தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கும்படியாக போகின்றான். அந்த நாட்களில் கானானிய மக்கள் ஒரு மிக கொடுமையான, பாவமான, ஆனால் மத சம்பந்தப்பட்ட கிரியை ஒன்றை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது என்னவென்றால், கோவிலில் இருக்கிற பெண்களோடு மனிதர்கள் உறவு கொண்டால்
அவர்களுக்கு நிச்சயமாக செழிப்பும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்பட்டது. இப்பொழுது யூதா திம்னாவிலே அப்படிப்பட்ட ஒரு கோவில் பெண்ணை கண்டுபிடிக்கின்றான். இப்பொழுது நன்றாக கவனித்து பாருங்கள். யூதா யார்? ஆபிரகாமுடைய பேரன். ஆபிரகாம் தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை விசுவாசித்தான். ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு, அதாவது யூதாவின் தகப்பனார் கூட ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் இப்பொழுதோ யூதா இந்த கானானிய வழிமுறையை நம்புகின்றார். அதன்படி அவர் செய்கின்றார். ஒரு நாளிலே தன்னுடைய மருமகளாகிய தாமார் கற்பந்தரித்து விட்டாள் என்கின்ற ஒரு செய்தி யூதாவுக்கு வருகின்றது. அந்த தாமாரை தான் இந்த யூதா அவளுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார். இப்பொழுது அவள் கற்பந்தரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடனே யூதா மிகுந்த கோபம் அடைந்து அவளை வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டும், அவளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்தில்தான் யூதா ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்படுகின்றார். இந்த குற்றத்தை செய்தது தாமார் அல்ல, அவர்தான் இந்த குற்றத்தை செய்தார் என்று அவருக்கு புரிகின்றது. தாமார் தான் திம்னா என்ற இடத்துல ஒரு கோயில் பெண்ணாக நடித்து அவள் ஏமாற்றினாள் என்பதை யூதா புரிந்து கொள்ளுகின்றார். தன்னை ஏமாற்றினதாக அப்பொழுது யூதா புரிந்து கொண்டான். இப்பொழுது யூதா எல்லாருக்கும் முன்பாக தலை கவிழ்ந்து நிற்கின்றார். இந்த சம்பவத்தின் கடைசி பகுதி இன்னும் விகற்பமாக இருக்கின்றது. இப்பொழுது தாமாருக்கு 2 மகன்கள் பிறக்கின்றார்கள். அந்த 2 மகன்களில் 2வது பிறந்த பேரேஸ் என்கின்ற மகனை ஆண்டவர் அங்கீகரிக்கின்றார். சங்கீதம் 78, 67 72 நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த பேரேஸை தான் ஆபிரகாமின் சந்ததியில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருந்தது என்பதை யூதா தாமாருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். சற்றும் தகுதியற்றவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் யூதாவை இயேசுவை கொண்டு வருவதற்கான தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமாக ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து யூதாவின் வம்சத்தில் பிறந்தவராக சொல்லப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யூதாவின் சிங்கம் என்று அழைக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். நண்பர்களே, இந்த சம்பவத்தை படித்து நாமும் பாவம் செய்யலாம், பரவாயில்லை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த யூதா தான் செய்த காரியங்கள் நிமித்தமாய் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டான் என்றும் எல்லாருக்கும் முன்பாக தலைகவிழ்ந்து நின்றான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இதே சம்பவத்தை ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நம்முடைய பெரிய பாவங்களை, தவறுகளையும் கிருபை மூடுகின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள் மத்தியிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கின்றார். நண்பர்களே, உங்களுடைய கடந்த கால குற்றங்களை குறித்து நீங்கள் இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டு நம்பிக்கையற்றவர்களாக உணர்கிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தேவனிடத்தில் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உடைந்து போன எல்லா காரியங்களையும் மறுபடியும் எடுத்து நம்பிக்கையோடு தேவனுக்குள் சந்தோஷத்தோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.